Hi guys, welcome back to the channel Chemistry for Competitive Exam. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் கன்வர்ஷனை பற்றி தான் லைட்டாக ஒரே ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம். ஒரு யூனிட்டில், அதாவது ஒரு சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் யூனிட்டில் வந்து ஒரு மீட்டருக்கு எப்படி மாற்றுறது அப்படின்றதையும், ஒரு மீட்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் இன்வெர்ஸுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்றதையும் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே இருக்கிற கன்வர்ஷன், அதாவது ஹெட்ஸ்லேருந்து மீட்டருக்கு, மீட்டர்லேருந்து ஹெட்ஸுக்கு ஏன் இவ்வளோ கன்வர்ஷன் வந்து வருது, ஏன் இவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, அதனால் என்ன யூஸு, இது எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் வீடியோவில். ப்ளஸ் சிஎஸ்ஆர் நெட்டும் கேட்டும் ஜாமில் எந்த வித மாதிரியான கொஸ்டின்லாம் யூனிட் கன்வர்ஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், அதுக்கான வே ஆஃப் திங்கிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே எதெல்லாம் யூனிட் கன்வர்ஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையுமே பர்டிகுலராக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் வெல்கம் டு த கெமிஸ்ட்ரி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். சரி, யூனிட் கன்வர்ஷனில் இவன் என்னடா பெருசாக சொல்லிட போகிறான் அப்படின்னு நினைக்கலாம். ஐயோ, இவன் என்ன சிந்தனையில் இருக்கான்னு தெரியல. ஸோ உங்கள் மைண்ட் மென்டாலிட்டி எனக்குமே புரியுது. பட் ஆனால் யூனிட் கன்வர்ஷன் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி வெரி ஃபெமிலியர் இன் த கெமிஸ்ட்ரி ஃபீல்ட். ஸோ ஈவன் தோ 11th 12th கூட அவ்வளோ கஷ்டமாக யூனிட் வந்து கேட்குறா, எந்த யூனிட்டுக்கு நம்மளுக்கு என்ன போடணும் அப்படின்றது கூட தெரியல. பட் ஆனால் இது வந்து சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம் வர 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 எங்கே ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா fill in the blanks, அதுக்கப்புறம் இந்த நியூமரிக்கல் ஆப்டிடியூட்லாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். பிகாஸ் அங்கே தான் அந்த டெசிமல் கன்வர்ஷன், அப்புறம் வந்து எல்லா யூனிட்டுமே நம்ம ஃபார்முலா படி போட்டுட்டு லாஸ்ட்டாக வர்றப்ப நம்மளுக்கு யூனிட் வந்து வேறையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து எந்த யூனிட்டுக்கு எப்படி வரும், எப்படி நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை பண்ண முடியும். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாம் கொஸ்டின் எடுத்துக்கோமே. ஜாம் 2020 52 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஃபார்முலா படி பை விச் இஸ் ஈக்குவல் டு ஐசிஆர்டி, வாண்டா ஃபேக்டரும் இருக்கும். வாண்டா ஃபேக்டர் நம்மளுக்கு அசோசியேஷன் டிசோசியேஷன் அந்த ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஃபார் த டைம் பீயிங் யூ ஜஸ்ட் இமேஜின் பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. ஸோ இப்போ இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆர் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ 2490 மோலார் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். பட் ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பாரில் கேட்டிருப்பான். அந்த ஒரு ரூபாய்க்கு ஸோ இந்த மோல் இன்வெர்ஸும் அப்புறம் பாருக்கும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறது, இங்கே தான் யூனிட் கன்வர்ஷன் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தான் ஃபார் த யூனிட் கன்வர்ஷன். ஸோ இப்போ இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம எப்படி இந்த இதை ஃபர்தராக மூவ் பண்ணுறது அப்படின்றதையும், மற்ற அந்த சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.